துபாயின் முக்கிய சாலைகளில் ஒன்றான அல் கைல் சாலையில நேற்று 3 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் ஒரு சின்ன கவனக்குறைவு தான். ஒரு கார் டிரைவர் தன்னுடைய காரின் நம்பர் பிளேட் கீழே விழுந்ததை கவனிச்சு அதை எடுக்கிறதுக்காக சாலையின் நடுலேயே காரை நிறுத்திருக்காரு. பின்னாடி வந்த கார் நின்று கொண்டிருந்த காரை கவனிக்காம வேகமா வந்து அந்த டிரைவர் மேலேயும் கார் மேலேயும் மோதிருக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம மூன்றாவது ஒரு காரும் சிக்கியிருக்கு. இந்த ஆக்சிடென்ட்னால நம்பர் பிளேட் எடுக்க போன டிரைவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. மற்ற 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. இவங்க எல்லாருமே மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து டிரைவர்களுக்கு போலீஸ் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கார் பழுதானாலோ, பெட்ரோல் தீர்ந்து போனாலோ, டயர் பஞ்சர் ஆனாலோ எக்காரணம் கொண்டும் காரை சாலை நடுவில் நிறுத்தக்கூடாது. இப்படி சாலையின் நடுவில் காரை நிறுத்தினால் 1000 திர்ஹம்ஸ் ஃபைன் மற்றும் உங்கள் லைசன்ஸ்ல 6 பிளாக் பாயிண்ட்ஸ் போடப்படும். போக்குவரத்துக்கு இடையூறு செஞ்சா அடிஷ்னலா 500 திர்ஹம்ஸ் ஃபைன் வரும். கார் பழுதானா என்ன செய்யணும்? உடனே ஹசார்ட் லைட்ஸை ஆன் பண்ணணும். காரை மெதுவா ஓட்டி சென்று சாலையின் ஓரத்தில் பாதுகாப்பான இடத்துல நிறுத்தணும். காருக்கு பின்னாடி வார்னிங் ட்ரையாங்கிள் வைக்கணும். உதவிக்கு உடனே போலீஸை கூப்பிடணும். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.